10th max exercise 1.4 question number 7. Question number 7 ல என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, in each of the following case state whether the function is bijective or not. Justify your answer. ரெண்டு சம் கீழே கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் f of x equal to 2x plus 1, f of x equal to 3 minus 4x squared அப்படின்னு ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. இதில் f colon r tends to r, f colon r tends to r அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுங்கிறது ஏங்கிறதும் ஆர் தான், பிங்கிறதும் ஆர் தான். ரெண்டு செட்டுமே வந்து சேம் செட்டு. அப்படி இருக்கும்போது f of x 2x plus 1, f of x 3x minus 4x2 x squared இது ரெண்டும் வந்து பைஜெக்டிவா அப்படின்னு டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. முதல்ல பைஜெக்டிவா இருக்கணும் அப்படின்னா, பைஜங்ஷன் ஆர் பைஜெக்டிவா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, அந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் 1 to 1 ஃபங்க்ஷன் ஆன் 2 ஃபங்க்ஷனா இருக்கணும். 1 to 1ஆவும் இருக்கணும், ஆன் 2ஆவும் இருக்கணும். 1 to 1 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஏங்கிற செட்டில் இருக்க எலமெண்ட்டுக்கு பிங்கிற செட்டில் கரஸ்பாண்டிங்காக ஒரு இமேஜ் அல்லது டிஸ்டிங்க்டு அவுட்புட் வந்து இருக்கணும், தனியான அவுட்புட் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது 1 to 1. ஆன் 2 ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ரெண்டாவது செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கணும். அதாவது ஆன் 2 ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா அந்த இமேஜ் எல்லாமே, செகண்ட் ஃபங்க்ஷனில் உள்ள இமேஜ் எல்லாமே வந்து எக்ஸிஸ்டாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா வந்து அது ஆன் 2 ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 2 3 4ன்னு எடுத்துருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எஃப் ஆஃப் 1 அப்படின்னு போட்டோம்னா 2 into 1 plus 1 equal to 3 அப்படின்னு கிடைக்கும். இதே மாதிரி எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 3, எஃப் ஆஃப் 4, 5 இப்படி வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி கண்டுபிடிச்சி இந்த டேபிளை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 3 5 7 9 11 அந்த மாதிரி வந்து அவுட்புட் கிடைக்குது. இப்போ வந்து இதை நம்ம செட் ஃபார்மில் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா, ஏ வந்து 1 2 3 4 5 கிடைக்குது, பி வந்து 3 5 7 9 11 அந்த மாதிரி கிடைக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பியில் ஒரு அவுட்புட் இருக்கு. அப்போ டிஸ்டிங்க்ட் அவுட்புட், ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு வெவ்வேறு அவுட்புட் இருக்கு. அப்படின்னா இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். அப்புறம் வந்து செகண்ட் வந்து ஆன் 2 ஃபங்க்ஷன். ஆன் 2 ஃபங்க்ஷனுக்கு இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃப் கோலன் ஆர் டென்ஸ் டு ஆர், ஆர்ல இருந்து ஆருக்கு போகுது அப்படின்றோம். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஏங்கிற செட்டு 1 2 3 4 5 n வரைக்கும் இருக்கு. பிங்கிற செட்டும் 1 2 3 4 அப் டு n வரைக்கும் இருக்கணும். அந்த பிங்கிற செட்டுக்குள்ள 3 5 7 9 11 எல்லாமே அந்த ஆர்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் தான். அதாவது 1ல இருந்து n வரைக்கும், அது 1ல இருந்து n வரைக்கும் அதுதான் ஆர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3 5 7 9 11 இது எல்லாமே வந்து அந்த 1 to r தான் இருக்கு. அப்ப வந்து இது ஆன் 2 ஃபங்க்ஷன் தான். அப்போ 1 2 ஃபங்க்ஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆன் 2 ஃபங்க்ஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் சம் f of x equal to 2x plus 1 அப்படிங்கிறது ஒரு பைஜெக்டிவ் அல்லது பைஜங்ஷன், பைஜெக்ஷன். ஸோ ரெண்டாவது சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, செகண்ட் சம் f of x equal to 3 minus 4x squared. இதே மாதிரி நம்ம வந்து 1 2 3 4 எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். f of 1 போட்டோம் அப்படின்னா 3 minus 4 equal to minus 1 கிடைக்குது. f of 2 போட்டோம்னா 3 minus 4 into xக்கு பதிலாக 2 போடணும். அப்போ x ஸ்கொயர்னா 2 into 2 power ஸ்கொயர், அப்போ 4 கிடைக்கும். 4 into 4 16, 3 minus 16 equal to minus 13. இது மாதிரி வந்து 1க்கு -1, 2க்கு -13, 3க்கு -33, 4க்கு -59 அப்படி கிடைக்குது. இப்போ இதே வந்து நம்ம அந்த செட் ஃபார்ம்ல ஏபிங்கிற ஃபார்ம்ல எழுதணும்னா 1 2 3 4க்கு பியில் வந்து -1 -13 -33 -59 இந்த மாதிரி கிடைக்குது ரேஞ்ச் வேல்யூ. 1 2 3 4 அப்படிங்கிறதுக்கான இன்புட்டுக்கு என்ன மாதிரியான இமேஜ் கிடைக்குதுன்னா -1 -13 -33 -59 அந்த மாதிரி இமேஜ் கிடைக்குது. இப்போ ஒவ்வொரு இன்புட்டுக்கும் தனித்தனியான அவுட்புட் இருக்கு. அப்படின்னா இது 1 to 1 ஃபங்க்ஷன் தான்.
ஆன் டு ஃபங்க்ஷனான்னு பார்த்தா இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் ஆர் தான், ஆர்ங்கிற செட்டு தான். அதாவது ஏல என்ன எலமெண்ட் இருக்கோ அதுதான் பில இருக்கணும். ஏல 1 2 3 4 அப் டு n வரைக்கும் இருக்கலாம். அப்ப பிலையும் 1 2 3 4 அப் டு n வரைக்கும் இருக்கும். ஆனா ஏல வந்து மைனஸ் நம்பரே கிடையாது. ஆனா அவுட்புட்ல பில பாத்தீங்கன்னா -1 -13 -33 இந்த மாதிரி மைனஸ் நம்பர்ஸ் இருக்கு. அப்ப ஏல இருக்க எலமெண்டே பில இல்ல. சோ இது 1 to 1 ஃபங்க்ஷனா இருந்தாலும் இது ஆன் டு ஃபங்க்ஷன் இல்ல. இட் இஸ் நாட் அ ஆன் டு ஃபங்க்ஷன். சோ இது வந்து ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இன்னொரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனாதான் பைஜெக்டிவா இருக்கும். பைஜெக்ஷன் அப்படி இருக்கும். 1 to 1ஆவும் இருக்கணும், ஆன் டுவாகவும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் பைஜங்ஷன் அல்லது பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்ல முடியும். இதுல ஒரு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு, ஆன் டு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால இட் இஸ் நாட் அ பைஜெக்டிவ்.